ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ரொமான்டிக் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து ரெட்ரோ. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ், ரைட்டரும் அவர் தான். இதோட சினிமாட்டோகிராஃபி யார் தான் ஸ்ரேஷ் கிருஷ்ணா. அப்புறம் வந்து மியூசிக் பண்ணது வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. எடிட் பண்ணது வந்து ஷாஃபிக் முகமது அலி பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்ற 2D என்டர்டெயின்மெண்ட்னா சூர்யாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ அவரோட தான். அதுக்கப்புறம் இதில் கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா, சூர்யா வந்து என்னது பாரி கண்ணனாவும் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பூஜா ஹெட்ஜே வந்து ருக்மிணியாகவும், அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் வந்து சூர்யாவோட அப்பாவாகவும், அதாவது வளர்ப்பு அப்பாவும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டுக்கு வந்துருப்பாப்புல. அப்புறம் ஜெயராம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிரிப்பு டாக்டர் வருவாப்புல. அப்புறம் சிங்கம்புலி நாசர், அப்புறம் பிரகாஷ் ராஜ், அப்புறம் ஸ்ரேயா சரண், அப்புறம் ஸ்வஸ்திகா, அப்புறம் கருணாகரன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு தீவு இருக்கும், ஒரு கருந்தீவு ஒன்று இருக்கும். அந்த தீவு வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார் அந்த ஐலாண்டு பக்கத்துலேயே ஒரு தீவு இருக்கும். அந்த தீவை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறது யாருன்னா நாசர் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்கிறப்பல. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து மக்களை வந்து ரொம்ப அங்கே இருக்கிற மக்களெல்லாம் துன்புறுத்தி அடிமையாக்கி ரொம்ப கொடுமைப்படுத்துவாப்புல. அப்போ அந்த மக்கள் வந்து நம்மளை விடுவிக்க யாராக வரமாட்டாங்களா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அங்கே இருக்க கோவிலில் இப்போ பூஜை பண்ணும்போது பூசாரி வந்து சொல்லுவார், திரிசூல தழும்போட ஒரு குழந்தை வந்து பிறக்கும், அந்த குழந்தை தான் இவங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. அரசனுக்கும் வந்து கோவம் வர ஆரம்பிச்சிடும். அந்த அரக்கனாக இருக்கிற நாசர் வந்து என்ன பண்ணோன்னா, அதுவும் அது இப்போ குறிப்பிட்ட நேரம், அதாவது பௌர்ணமி சமயம் அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கும் ப்ளஸ் தழும்பும் இருக்கணும். ஸோ அதாவது பௌர்ணமி சமயத்தில் தழும்போடு பிறக்கிற குழந்தைக்கு தான் உங்களை கொள்ளணும். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, பௌர்ணமி அன்றைக்கி பிறந்தா ஆம்பளை பொம்பளைன்னு எல்லா குழந்தையும் தூக்கி முதலையை வந்து உயிரோடு கொடுத்துருவாப்புல. இது இந்த மக்கள் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க. அதனால அந்த நாளில் குழந்தை பெற்றுக்கவே எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதிரி திரிசூல தழும்போட ஒரு குழந்தை வந்து கரெக்டாக அந்த டைமில் பௌர்ணமி அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஏதோ பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் வெளியில் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஆளுக்கு. கொடுத்தோன்னா அந்த ஆள் வந்து வளர்க்க ஆரம்பிப்பார். வளர்க்க ஆரம்பித்த உடனே அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவரோட மனைவி இறந்து போயிடுவாங்க. அவரோட வளர்ப்பு குழந்தை வந்து அங்கே நின்றுட்டுருக்கும். அப்போ வந்து அங்கே வந்த ஜோஜு ஜார்ஜ் அவங்களோட மனைவியான ஸ்வஸ்திகா கண்ணில் வந்து தென்படும் அந்த குழந்தை. ஏதோ குழந்தை சத்தம் வருதுன்னு சொல்லி அவங்க ஒரு வழிபோக்கான போவாங்க. போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அங்கே 2 தம்பதிகள் வந்து விழுந்து கிடப்பாங்க. ஒரு குழந்தை வந்து கிடக்கும். அந்த குழந்தைக்கு வந்து திரிசூலம் மாதிரி ஒரு திரிசூலத்தோட தழும்பு அந்த குழந்தையோட வயிற்றில் இருக்கும். உடனே ஸ்வஸ்திகா வந்து நமக்கு குழந்தை இல்லை, வீட்டில் குழந்தை பாக்கியமே இல்லை, அதனால் இந்த குழந்தைய எடுத்து நம்ம வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வளர்த்துப்பாங்க. ஆனால் இது வந்து ஜார்ஜுக்கு வந்து இஷ்டமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வளரும்போது ஜார்ஜ் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஸ்வஸ்திகா வந்து இறந்து போயிடுவாங்க. இறந்து போனோடனே காசிக்கு போய் கரைப்பாங்க. அப்போ வந்து ஜார்ஜ் வந்து சொல்லுவார், பேசாமல் இவனை இங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, கூட இருக்கிற வேற ஒரு பூசாரி ஜார்ஜ் கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து சொல்லுவார், எல்லோரும் ஒரு பிறப்பு பிறந்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும், அவன் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாப்புல. உடனே அப்படி சொன்னோன்னே இவரும் நம்பிட்டு சூர்யாவை திருப்பி கொண்டு போயிடுவார். ஏன்னா இப்போ ஸ்வஸ்திகா இறந்தப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு 8, 10, 12 வயசு தான் இருக்கும். அப்படியே காசிலே விட்டு தொலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சாரு. கூட இருக்கிறவர் வந்து இவன் பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் அடித்தோடனே இவரும் கொண்டு போயிடுவார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வரும். அவர் வந்து ஜார்ஜை வந்து அந்த சின்ன வயசில் காப்பாற்றுவார். அப்புறம் ஜார்ஜ் வந்து எடுத்து வளர்ப்பார். இந்த வளர்த்த சூர்யா வந்து திரும்ப எப்படி அந்த கருந்தீவுக்கு போனார், எப்படி அவரோட மக்களை காப்பாற்றினார், அவரோட அப்பா அம்மாவை காப்பாற்றினார், அவர் யாருன்னு அதுக்கப்புறம் யார் உணர்ந்தார், அவரோட உண்மையான அப்பா அம்மா யார், அவர் எதுக்காக பிறந்தார், அப்படி அந்த ஒரு பிறப்பின் பொருள்னு சொல்லுவாங்களே, பிறப்பின் ஒரு விஷயம், ஒரு உயிர் பிறந்திருக்குன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த பிறப்பின் காரணத்தை அவர் எப்போ உணர்ந்தார், எப்படி உணர்ந்தார், அது நிறைவேற்றுச்சா இல்லையா, அவர் எப்படி அந்த தீவுக்கு போனார் அப்படின்றது தான் மீதி கதை. அந்த தீவில் இருக்க மக்களை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் போகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டு, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டான ஒரு மூவி தான். ஸோ அது கதை பேஸ் வந்து, ஆனால் இந்த பேஸை வந்து எப்படிலாம் வந்து நாசம் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து நாசம் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது வந்து வேறு மாதிரி ஸ்ட்ரைட்டாக நான் லீனியர் மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட கொண்டு போயிருக்கலாம், இல்லை வித்தியாசமாக ட்விஸ்ட் வச்சுக்கலாம். தேவையில்லாத இடங்களில் பாட்டு, கனிமா பாட்டு, அதுக்கப்புறமா தேவையில்லாத விஷயங்கள்,
நிறைய ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்துடுது. மெயினாக வந்து பூஜா ஹெக்டே வந்து அவ்வளோவா வந்து காமிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் நமக்கே வந்து தோணுது. அந்த அம்மாவை காமிக்கிறத காட்டாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த நாசரோட பையன் கேரக்டர் ஒருத்தரும், அதுவும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை தான். சீரியஸில் அது எனக்கு தேவையில்லை. அந்த கேரக்டர் வந்து தேவையில்லை. அப்புறம் இந்த கல்ட்டு, அது தீவில் நடக்கிற ஒரு கல்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து மொத்தமாகவே எனக்கு வந்து தேவையில்லைன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இவர் வந்து எங்கெங்கேயோ போவார், ஆஃப்ரிக்கா போவார், அங்கே போவார், இங்கே போவார், பிஸ்னஸ்லாம் பண்ணுவார். அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷுன்னுவாங்க. அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அதேமாதிரி கதை எங்கெங்கேயோ போகுது. கதை வந்து எப்படி சொல்கிறது, நாம் வந்து எப்படி சொல்கிறது, சரவெடியை வந்து ஒரே இடத்துல வைக்க முடியல. பல இடத்துல அப்படியே நீட்டிக்கிட்டு தானே போகணும். அப்போ 1000 வாழை 10,000 வாழைலாம் அப்படியே நீட்டிகிட்டு தானே போகணும். அது மாதிரி அது பல இடத்துல அப்படியே போய் சுற்றி தான் போகுது. ஒரு இடத்துல அது நிற்க மாட்டேங்குது. நமக்கு வந்து கதை மனசில் நிற்கலை. இது எப்போ நடந்தது, எப்போ சம்பவம் நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுன்னு நமக்கு வந்து ஒரு இதுவாக வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் சீன்ஸ்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. கருணாகரனில் 1-2 சீன் தான் வந்தானுங்க. அப்புறம் சிங்கம்புலிலாம் காணும். இஷ்டத்துக்கு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் படம் எடுத்துகிட்டு அப்புறம் 3 மணி நேரம் கட் பண்ணி வச்சிட்டாங்க. பூஜா ஹெக்டேவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க நல்லா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் தான், செம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு. வேறு ஒரு டேரக்டர்கிட்ட கொடுத்துருந்தா அது வந்து வேறு மாதிரி வந்து எடுத்துருப்பாங்க. பட் இது வந்து இவர் கையில் போனதுனால இவரோட பழைய படமான டபுள் பேரலாக என்னது ஜிகிர்தண்டா டபுள் பேரலாக என்னமோ டபுள் எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகவா லாரன்ஸ் ஒரு படம் நடிச்சிருந்தாப்புல. ஐயோ, அந்த படத்தோட கிளைமேக்ஸை தூக்கி இதில் வச்சிட்டானுங்க. என்ன அதில் போலீஸ் சுட, இவனுங்க போலீஸ் இல்லை, இவனுங்க ஆர்மி, இவனுக்கு சுட மாட்டானுங்க. அவ்வளோதான். கடைசி சீன் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது. என்னென்னா அந்த ஃபுல்லாக அந்த பசுக்கா மாதிரி ஒன்று காட்டுவாங்க. இந்த கையிலே வந்து அந்த ராக்கெட் லான்ச்சர்லாம் பறக்கும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த அதுதான் கோல்டு ஃபிஷ்ஷு. அது வந்து அந்த மக்கள்லாம் கையில் ஏந்தி நிற்பாங்க. அது ஒன்று மட்டும் தான் போடுவாங்க மக்கள் வந்து அந்த எதிரி அந்த ஆர்மி மேலே. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. உடனே அந்த ஆர்மியெல்லாம் அப்படியே சரண்டர் ஆகி மக்கள்கிட்ட சரண்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மக்கள் தான் தன்னாட்சியை வந்து கொண்டு வருவாங்க. சூர்யாவுக்கு கீழே கொண்டு வருவாங்க அந்த தன்னாட்சியை. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த வில்லன் கோஷ்டி வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் எங்களை நினச்சா கொண்டுருக்கலாமே, ஏன் கொல்லலை அப்படின்னு. அப்போ சூர்யா சொல்லுவார், என்னதோ இருந்ததே ஒரே ஒரு பஸ்ஸுக்கா மட்டும் தான் கரெக்டாக இருந்தது, அதனால் அந்த ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து குண்டு இருந்தது, பாக்கி எல்லாமே துரு பிடிச்சி போச்சு, ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஸோ இது வந்து எனக்கு புரியல. இப்போ நாளைக்கு இந்த விஷயத்த வில்லன் வந்து தெரிஞ்ச ஜோஜு ஜார்ஜ் வந்து தான் பிள்ளையாக வந்து பார்க்கல சூர்யாவை. அங்கே கல்ட்டு பண்ணுற அந்த நாசரோட பையன் பைத்தியக்காரன் மாதிரி சுற்றிட்டு அவனும் ஒரு சைக்கோ. இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு திருந்திடுவானுங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாளைக்கு வேறு புது ஆர்மியை கொண்டு வந்து கொல்ல மாட்டாங்க, கற்பழிக்க மாட்டாங்க, அந்த ஊர் மக்கள், அந்த காட்டுவாசி மக்கள், அந்த மலைவாழ் மக்களை கொடுமை பண்ண மாட்டாங்க, அந்த தீவு மக்களை கொடுமை பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஸோ சுத்தமாக இது வந்து ஒரு ரப்பீஷான ஒரு கிளைமேக்ஸ் தான். அதே மாதிரி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்த படத்திலும் சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க அவங்க சம்பளத்துக்காக வேலை பார்ப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். இப்போ அவங்களுக்கு புத்தி இல்லையா? அவங்க ஹையர் அஃபீஷியலுக்கு புத்தி இல்லை, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். கண்ட மினிக்கு சுடுவாங்க, அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாழணும். அதே மாதிரி எதிரியை அந்த கொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு மனசே வந்து வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க. அடித்தா அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும், எதிரியாக நினச்சா திருந்திடணும். நமக்கு அந்த 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 திருப்பி அடிக்கணுன்ற அந்த குணாதிசயம் வந்து நல்லா வரவிடாமல் அந்த நாசூக்காக பார்த்துக்கிறானுங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் வந்து அப்படி தான் இருந்தது. நினச்சிருந்தா ஒன்று அந்த ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான் வேலை செய்யும், பாக்கி எல்லாமே வேலை செய்யாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்கையில் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு நிற்பான் கடைசி சீனில். ஒன்று மட்டும்தான் வேலை செஞ்சதுன்னா கூட அந்த ஒன்றை வச்சு ஜோர்ஜையும் அந்த நாசரோட பைத்தியக்கார பையனையும் சேர்த்து சாவடிச்சிடணும். அது எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே வில்லன் வந்து திருந்திட்டானான். பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி இவ்வளோ கொடூரம் பண்ணவனே வந்து பேச்சுவார்த்தையில் என்றைக்குமே திருந்த மாட்டான். ஒன்று அவனை முடிச்சு விட்டுறணும், இல்லைனா அவன் கையை கையில் தான் வழங்காமல் பண்ணி அவனை மொத்தமாக ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுறணும். இது வந்து சுத்தமாக திரும்ப இந்த சமுதாயத்தை வந்து சாஃப்ட் மைண்ட் செட்டை உருவாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து சூர்யா எடுக்கிற கான்செப்ட்லேருந்து, இப்போ கதையிலேருந்து, ஸ்டோரியிலேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து எதுவுமே வந்து அவர் தேர்வெடுக்கிற கதை எதுவுமே சரியில்லை. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த குக்கு டேரக்டர், வேறு ஏதோ டேரக்டர் 2-3 டேரக்டர்ஸ் வந்து சூர்யாவுக்கு வந்து ரைட்டர்ஸ் அவங்க வந்து கதை கேட்குற அந்த டீமில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ வந்து அவர் டீமை மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லது. எனக்கு என்னமோ டிஎம்கே தெலுங்கு லாபியில் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. சீரியஸ்லி படம் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஜிகிர்தண்டா ஒரு ராகவா லாரன்ஸுக்கு கொடுத்த நல்ல படத்தை ஏன் இவருக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வந்து முடியல? தேவையில்லாமல் சூர்யா வந்து ஜோக்கர் மாதிரி காமிச்சு சிரிப்பு ஏற்றுறேன்னு சொல்லி வெறுப்பேற்றி இது வேண்டியுமே வந்து சூர்யா வந்து டவுன்ஃபால் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது.
ஸோ பெட்டர் அவர் அந்த மொத்தமாக அந்த டிஎம்கே லாபிலேருந்து அந்த மொத்த தெலுங்கு லாபிலேருந்து வெளியே வந்தால் ஹீ வில் பி ஃபைன். அதர்வைஸ் இல்லை அந்த டீமே மொத்தமாக மாற்றிடணும். எனக்கு தெரிஞ்சு அந்த கதை கேட்குற டீமே மாற்றினா ஹீ வில் பி குட். இல்லைனா இவர் இப்படியே தான் போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற 1-2 தமிழ் ஆளுங்க அப்படின்னு சொல்கிறது, தமிழ் பேசுகிற ஆளுங்க நடிகர்கள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த டீமை மாற்றுறது ரொம்ப நல்லது. ரொம்ப வேர்ஸ்ட் மூவி இன் மை லைஃப். ரொம்ப அதாவது கங்குவா விட இது பரவாயில்ல அப்படி சொல்லலாம். நான் அது இல்லைன்னு சொல்லலை. கங்குவா விட இது எவ்வளவோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓடிடியில் வரும்போது கழுவி ஊற்ற போகிறானுங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மனசில் ஒன்று நிற்கலை. பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. கனிமா பாட்டு கூட ஃபுல்லாக கேட்க விடலை. இடையில பேசிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டுருங்க பைத்தியக்கார பாடு. கேட்டால் சிங்கிள் ஷாட். நாங்கள் கேட்டோம்மா சிங்கிள் ஷாட்டு. படம் நல்லா இருந்தாலே போதும். சிங்கிள் ஷாட்டோ, டபுள் ஷாட்டோ, ட்ரிபிள் ஷாட்டோ, இல்லை லாங் வியூவோ, இல்லை ஷோல்டரை பேஸ் பண்ணி வச்ச ஷாட்டோ எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். படம் நல்லா இருந்தால் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேலாம் மொக்கையாக இருக்குது. ஒன்றுத்துக்கும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா மாதிரி ஒரு படம் வந்ததுனால இந்த படம் பெட்டராக தெரியுது. இல்லை கங்குவாவே சூப்பராக நல்லா இருந்ததுன்னா, பெருசாக இருந்து இந்த படம் வந்ததுன்னா காரி கழுவி துப்பியிருப்பானுங்க. படம் அவ்வளோவா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த கதை கேட்குற டீமையும் அந்த லாபியிலேருந்து வெளியே வந்தால் அவர் இனி அடுத்த ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் மக்களை நம்புங்க, தமிழ் ஆடியன்ஸை நம்புங்க, நல்லா வரலாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3.1 கொடுக்குறேன். 3.1 கொடுக்க கூட மனசு சரியில்லை. சூர்யாவோட ஆக்டிங்காகவும் அதுக்கப்புறம் ஜெயராமோட ஆக்டிங்காகவும் தான். 5க்கு 3.1 கொடுக்குறேன். பாட்டு ஒன்றும் மனசில் நிற்கல. கனிமா பாட்டு கூட ஃபுல்லாக நிற்கல நமக்கு மனசில். இடையில அது எதுவுமே நிற்கலை. பிஜிஎம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. 5க்கு 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.